சென்னை பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையராக இருப்பவர் கார்த்திகேயன். முகநூலில் இவரது பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்தி போலி கணக்கு உருவாக்கப்பட்டு அவருடைய நண்பர்களுக்கு தனக்கு பணம் தேவைப்படுவதாகவும் அனுப்பும்படி குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இதனையடுத்து துணை ஆணையாளருக்கு அவரது நண்பர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இதுகுறித்து கேட்டதால் அந்த முகநூல் பக்கம் உடனடியாக தடை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது. இதுகுறித்து பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் பேசியது. பொதுமக்களுக்கு சைபர் கிரைம்ல புதுவிதமான குற்றங்கள் நடக்குவதை பற்றி பகிரணும்னு ஆசைப்படுறேன். ஆஃப்லேட்டா இந்த உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட், வாட்ஸ்அப் அக்கவுண்ட், அதுல இருக்கக்கூடிய போட்டோஸ் அதை எடுத்து நீங்க ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாதிரியே ஓபன் பண்ணி அது மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்க கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி பணம் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி பொதுவான மெசேஜ் அனுப்பி அது மூலமா பணம் எடுக்கிறாங்க சைபர் கிரிமினல்ஸ். இதே மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டுமே இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி தான் நாங்கள் இருந்த போதிலும் என்னுடைய அக்கௌண்ட்டே என்னுடைய ஃபோட்டோவை எடுத்து புதுசாக ஒரு ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவில் என்னுடைய அக்கௌண்ட் நானே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி ஓப்பன் பண்ணி அது மூலமாக குறுஞ்செய்தி அனுப்பி பணம் வாங்கியிருக்காங்க. இதை வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் நமக்கு நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டு, சார் பணம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இல்லை இதை பண்ணிடாதீங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை விசாரித்து பார்க்கும்போது இதில் வட மாநிலத்தவர் ஒரு சில குற்றவாளிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறது கண்டறியப்பட்டுச்சு. அதோட அக்கௌண்ட்டும் நம்ம சைபர் கிரைமில் கொடுத்து இப்போது நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ பொதுமக்கள் இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, இது மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் என்னைக்காவது புதுசாக ஒருத்தர் ஓப்பன் பண்ணி அது மூலமாக பணம் சம்பாதிக்கிற ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு உங்களுக்கு விஷயம் காதுக்கு வந்துச்சுன்னா உடனே அந்த மாவட்டத்தில் தலைமையகத்தில் இருக்கக்கூடிய சைபர் செல்லுக்கு அணுகி அங்கே உடனே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இமீடியட்டாக நீங்கள் ரெண்டாவது பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ உங்கள் ஸ்டேட்டஸாக நீங்கள் வைக்கலாம். இது மாதிரி என்னுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு, அதனால் தயவுசெய்து யாரும் இந்த இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜாக உங்களுடைய அனுப்பி விடலாம். இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட்டு நம்மளுடைய நண்பர்கள் வேற யாரும் ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை அமையும்.